அனைவரும் மண்டியிடுவோம். தேவனே எங்கேழும்
சேர்ந்து எனக்கு பின்பாக அந்த ஜெபத்தை சொல்லுமாறு அன்போடு வேண்டுகின்றேன். எங்கள் அன்பான இயேசுவே, எங்கள் அன்பான இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உமக்கு வழிபாடு செலுத்துகின்றோம். உமக்கு வழிபாடு செலுத்துகின்றோம். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் தெய்வம், நீரே எங்கள் தெய்வம், நீரே எங்களுக்கு எல்லாம். நீரே எங்களுக்கு எல்லாம். உம்மை நாங்கள் வணங்கி துதித்து, உம்மை நாங்கள் வணங்கி துதித்து ஆராதனை செலுத்தி, ஆராதனை செலுத்தி இந்த நேரத்திலே எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகிறோம், உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். ஆமென். அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் எதற்காக வந்திருக்கிறோம் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வாயை திறக்காமல் உம்முன்னு உட்காந்துருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எதுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்செல்லாம் போய் பாருங்கள், அங்கெல்லாம் வாயை திறந்து எவ்வளோ சத்தமாக எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்கன்னு அங்கே போய் பாருங்கள். அவங்கள்ட்ட தான் நம்ம கற்றுக்கணும். நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அவங்கள்ட்ட தான் நம்ம கற்றுக்கணும். ஏனென்றால் ஜெபிக்க நமக்கு தெரியல, அல்லது ஜெபிக்க தெரிஞ்சும் நாம் ஜெபிக்க முடியல. இந்த ஜெபம் என்பது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக நாம் எல்லோரும் கூட்டாக ஒன்றாக வருகின்ற பொழுது நாம் அதிகமாக ஜெபிக்கின்ற அந்த உணர்வே இல்லாமல் நாம் இருக்கின்றோம். அது மிக மிக மோசமானது. இப்படி நாம் ஜெபிக்க மனம் இல்லாமல் உம்முன்னு உட்காந்துருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக அன்புக்குரியவர்களே, நீங்கள் வர்றது வேஸ்ட்டு. எழுந்து போய் உட்காந்து தூங்குங்க, சாப்பிடுங்க, அந்த வேலை செய்யுங்க. இங்கே வந்திருக்கிறது எதுக்கு? ஜெபிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு, அந்த ஜெபத்தில் ஆழமாக இணைஞ்சு நாம் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறோம். அந்த பங்கெடுப்பு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பலன் பெற மாட்டோம். 10:30 மணிக்கு நாம் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறோம். ஆனால் 11 மணி வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய முதன்மை எதில் போகிறது பாருங்கள். மேக்கப் பண்ணுறது, புடவை கட்டுறது, பலவிதமான ட்ரெஸ் அலங்காரம் பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம். அதனால தான் லேட்டு. கல்யாண பூசைக்கு ஏண்டா லேட்டுன்னா பொண்ணு மேக்கப் போகுது. அந்த மேக்கப்புக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் பூசைக்கு கொடுக்குறதே இல்லை. 3/4 மணி நேரத்தில் முடிச்சுட்டு உடனே போய்டும். அப்புறம் ஃபோட்டோ, அப்புறம் ஆட்டம், அப்புறம் பாட்டம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. மொய் வச்சு பிரியாணி சாப்பிட்டாக்கா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் ஒரு முறை கல்யாணம் பண்ணலாம். நிறைய கல்யாணம் ஏன் ஒன்றும் இல்லாத போகுது அப்படின்னா, ஆண்டவர் இந்த கல்யாணத்தில் இல்லை, ஆண்டவர் இந்த திருமணத்தில் இல்லை. ஆண்டவர் அந்த திருமணத்தில் இருந்தார்னாக்கா எவ்வளோ பெரிய சிக்கல் பிக்கலாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த கல்யாணம் நல்லாயிருக்கும், அந்த திருமணம் சிறப்பாக நடைபெறும், அந்த குடும்பம் கண்டிப்பாக வாழும், வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவசியம். மேக்கப் தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. இயல்பாகவே பெண்கள் அழகாக தான் இருக்கிறீங்க. போட்டு கராமுரான்னு பூசி நல்லா அம்மிகள் மாதிரி ஒன்றாந்து நிறுத்தி விட்டுருக்காங்க. எதுக்கு மேக்கப்? அழகாக இருக்கக்கூடிய அந்த முகத்தில் அசிங்கத்தை பூசிட்டு தான் வரீங்க. நிறைய இடத்துல பார்க்குறேன். ஏனென்றால் நமக்கு ஃபேஷன் அதுதான் முக்கியமாக இருக்குது. நேரத்தோடு நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும், திருப்பலியை தொடங்க வேண்டும், அவதி பூதின்னு இல்லாமல் ஆற அமர உட்காந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும் நினைக்கிறோமா? இல்லை. நேரம் ஆயிடுச்சு, சாமியார் சத்தம் போடுறாரு, ஃபோன் பண்ணுறாரு, கூப்பிட்றாங்க, இப்படி தான் நம்ம போகிறோம். ஆனால் மேக்கப்புக்கு போகிறோமா? அது மாதிரி தானாக ஓடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துடல. ஆண்டவர் தண்டிக்கணும்னு நினச்சாக்கா நம்மளை எப்படியெல்லாம் தண்டிப்பார். கருணையோடு இருக்கக்கூடிய அந்த கடவுள் நம்மை விட்டு கொடுக்கின்றார். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, நாம் இங்கே வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நல்லா ஜெபிக்கணும், நல்லா பாடணும், நல்ல ஒரு ஈடுபாட்டோடு பங்கெடுக்கணும். எனக்கு நிறைய நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் மண்ணு மரம் மாதிரி அப்படியே நின்று போகிறதுல என்ன பிரயோஜனம்? வீட்டில் அழகாக உட்காந்துட்டு நீங்கள் டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் இங்கே வர்றது, வீட்டில் உட்காந்தா கூட நீங்கள் பாட்டு பாடணும், ஜெபம் சொல்லணும், முடியாதவர்கள் எல்லாம் அதில் பங்கெடுக்கணும். ஆனால் இங்கே வரும்பொழுது நேரடியாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எவ்வளோ ஒரு அருள் உங்களுக்கு கொடுப்பார். எனவே இந்த நேரத்தில்
மிகுந்த பக்தியோடு ஈடுபாட்டோடு இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளுமாறு மிகவும் அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டினுடைய தொடக்கமாக இப்பொழுது ஒரு பாடல், ஒரு பஜன் பாடலை பாடுகின்றோம். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி பகுதி ஆராதனை உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே ஆராதனை. வெரி குட். ஏசப்பா மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். கொஞ்சம் ஜோரா கை தட்டுங்க பார்ப்போம். அவ்வளோதான். ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. தேவாதி தேவனுக்கே ஆராதனை. தேவாதி தேவனுக்கே ஆராதனை. தேவாதி தேவனுக்கே ஆராதனை. ரொம்ப எளிமையான வார்த்தைகள். இதை படிக்கிறதுக்கும் இதை கற்றுக்கிறதுக்கும் ஆக்ஸ்போர்ட் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஆராதனை உமக்கே ஆராதனை, தேவாதி தேவனுக்கே ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே ஆராதனை, தேவாதி தேவனே உமக்கு ஆராதனை. இந்த பாடல் வரிகளை எழுதியது ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை, வயதில் மூத்தவர்கள், வீட்டிலேயே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நன்மை வாங்குகின்றார்கள். அவருடைய பெயர் தெரியவில்லை. ஆனால் திருவாளர் சார்லஸ் கோலன் அவர்களுடைய மாமியார். அவர்கள் அமைதியில் இருப்பார்கள், அதிகம் பேச மாட்டார்கள். அவர் நிறைய இது போல் எழுதி வச்சுருக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், அம்மா கொடுங்க, நான் அது முதல் வெள்ளிக்கிழமையில் ஆராதனையில் பாடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அவங்களுடைய உத்தரவோடு இந்த பாடலை இப்பொழுது நாம் பாடுகின்றோம். இந்த பூ போடுறவங்களாம் அங்கே வரக்கூடாது. செயினை போடும் போதில்ல. இங்கே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்காங்க மாதிரி இந்த செயினை போடுங்க.
அதிசயங்கள் செய்பவன் நீ, அற்புதங்கள் நீ, அதை செய்பவன் நீ, அன்பின் தேவன் நீ, அழகின் முழுமை நீ. ஆராதனை உமக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை. இம்மையும் நீ, மறுமையும் நீ, இன்பமெல்லாம் நீ, இனிமையும் நீ, இரக்கமும் நீ, இறைவனும் நீ, இதயத்தில் நீ, இயக்கத்தில் நீ, இன்னலில் இனிமை நீ, இதய தாகம் நீ. ஆராதனை உமக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை. உயிரும் நீ, உறவும் நீ, உவகை நீ, உணர்வும் நீ, உயிரும் வார்த்தை நீ, உயிரளிப்பதும் நீ, உண்மையின் வழி நீ, கருணையும் நீ, கனிவும் நீ, வாழ்வும் நீ, வழியும் நீ, வளமும் நீ, நலமும் நீ, நீதியும் நீ, நீக்கமர என்னும் நிறைந்தவன் நீ, அகிலமெல்லாம் நிறைந்த பரம்பொருள் நீ. ஆராதனை ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே எல்லாம் உமக்கே. இயேசுவே எல்லாம் உமக்கே. அன்பிற்கினியவர்களே, இன்றைய இந்த முதல் வெள்ளிக்கிழமை யாரை நான் அழைக்க வேண்டும் என்று கொஞ்சம் யோசனை செய்ய மறந்துவிட்டேன். கடைசி நேரத்தில் ஓரிரு பேரை கேட்டேன். ஆனால் அவர்கள் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை நாமே நடத்துவோம் என்று சொல்லி இறைவனுடைய சித்தமாக ஏற்று இந்த வழிபாட்டிலே நான் உங்களுக்கு வழி நடத்தவும் தூய ஆவியானவர் நமக்கு துணை நிற்கவும் இறைவனே திருவுளம் கொண்டிருக்கின்றார். எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஜெப வழிபாட்டிலே இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்று நிறைவான அருள் பெற நாம் கவனத்துடன் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்குமாறு
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய தலைப்பு ஜெபம் என்பதை பற்றி பல நேரங்களிலே நாம் யோசித்திருக்கின்றோம், தியானித்திருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பற்றிய விளக்கங்களை பெற்றிருக்கின்றோம். குறிப்பாக தியானங்கள், பலவிதமான ஜெப வழிபாடுகளிலே இதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்திருக்கின்றோம். ஆனால் ஒன்று மிக முக்கியமான தேவையானது, நம்முடைய ஜெபம் எப்பொழுதும் கேட்கப்படுகிறதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஜெபம், எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார், நான் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறார் அப்படின்றவங்க மட்டும் தயவுசெய்து கை தூக்குங்க. எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு கொடுக்குறார், நான் கேட்டதை ஒன்று கூட இல்லைன்னு சொன்னதே கிடையாது, நான் உடனடியாக கேட்டதெல்லாம் இம்மிடியேட்டாக கொடுத்துட்றார் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? ஏதோ 1-2 பேர் கை தூக்குனாங்க, அப்புறம் கையை கீழே போட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அதுதான் உண்மை. நாம் ஜெபத்தில் கேட்கின்ற பல விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்வதே இல்லை, அது நடப்பதே கிடையாது, அது அவ்வாறு நிறைவேறுவதே இல்லை. பிரைஸ் தி லார்ட், Praise the பிரைஸ் தி Lord. லார்ட். Praise the Lord. ஏன் நடக்கலை, ஏன் நிறைவேறல, ஏன் அது இடம்பெறல அப்படின்னா அதற்கு 4 காரணங்கள் இருக்குது. எத்தனை காரணம் இருக்கு? 4 கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். 4 காரணங்கள். இந்த 4 காரணங்களையும் நாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றாலும், ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும் கூட நிச்சயமாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே தான் இந்த நேரத்திலே நாம் ஜெபத்திற்கு தடையாக இருப்பது, நாம் ஜெபிப்பதற்கு தடையாக நிற்பது, நாம் ஜெபிப்பது நமக்கு கிடைக்காமல் போவது எதற்காக என்று சொன்னால், இந்த 4 காரணங்களுக்காக. எனவே இந்த நேரத்தில் ஆவியானவருடைய அருள் வேண்டி, இறைவனுடைய துணை வேண்டி, ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்த வகையிலே ஒரு பாடலோடு இந்த ஒரு மறைவுரை சிந்தனையை, இந்த ஒரு ஆழ்ந்த கருத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே தயவுசெய்து எழுந்து நிற்போம். நான் ஜோரா கொஞ்சம் உற்சாகமாக இந்த பாட்டை பாடுவோம். ஏன்னா இந்த பாடலே ஒரு உற்சாகமான பாடல் தான். இதை அப்படியே சோங்கி அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக பாடினோம் அப்படின்னா இந்த பாட்டுக்கே அர்த்தம் இல்லாத போயிடும். அதனால் இந்த பாடு நல்லா உற்சாகமாக இருக்கணும். எடுத்த உடனே கைத்தட்ட ஆரம்பிச்சிடாதீங்க, வார்த்தையே ஒன்றும் புரியாது. நான் சொல்லும் பொழுது கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி இதோ இந்த மறைவுரை சிந்தனைக்கு நாம் நுழைகின்றோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். இயேசுவுக்கு செலுத்திடுவோம். எல்லோரும் அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 இயேசுவுக்கு செலுத்திடுவோம். பாடுவோமா? அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். எல்லோரும் அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகத்தின் இறுதி வரை உங்களோடு இருப்பேன் என்றவரே. உலகத்தின் இறுதி வரை உங்களோடு இருப்பேன் என்றவரே. அப்பத்திலே உம்மை மறைத்து வைத்து எம்முடன் வாழ்பவரே. அப்பத்திலே உம்மை மறைத்து வைத்து எம்முடன் வாழ்பவரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். எல்லோரும் அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேபத்திலே நிலைத்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. சேபத்திலே நிலைத்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு மரியந்தம் அவரில் நிலைத்து பலனை பெற்றுக்கொள்ளு. முடிவு மரியந்தம் அவரில் நிலைத்து பலனை பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். இன்னும் சத்தமாக அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார் நம்மை அழைத்து சென்றிடவே. சென்றவர் வந்திடுவார் நம்மை அழைத்து சென்றிடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோ அவரோடு வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோ அவரோடு வாழ்ந்திடவே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். Praise the Lord. Praise the Lord. அமருவோம். அன்புக்கினியவர்களே, இப்பொழுது இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். இந்த இறை வார்த்தை பகுதியானது மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார்.
ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால் அது இறைவனுடைய வேண்டல், அவருடைய கட்டளை, அவருடைய முன்மாதிரிகை. எனவே ஆண்டவர் சொல்கின்றார், மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். பிறகு வருவதெல்லாம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் ஆண்டவர் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒன்று பாசிட்டிவாக, நேர்மறையாக, இன்னொரு வார்த்தையை எதிர்மறையாக பயன்படுத்துகிறார். அது என்ன வார்த்தை நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு பரிசு. ஒரு வார்த்தையை, அந்த ஒரே வார்த்தையை நேர்மறையாகவும் பயன்படுத்துகிறார், எதிர்மறையாகவும் பயன்படுத்துகிறார். பாசிட்டிவாகவும் சொல்கிறாரு, நெகட்டிவாகவும் சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தை என்ன? அந்த வார்த்தை படித்தவங்களாவது சொல்லுங்க. வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். சொல்லுங்கம்மா. வெளிவேடக்காரர் அப்படின்றது நேர்மறையா அவர் சொல்றாரு. அப்புறம் எதிர்மறையா எங்க சொல்றாரு? இங்க யாரும் சொன்னாங்களே, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. சொல்லுங்க, கேட்கல. சத்தமாக சொல்லுங்கம்மா. இந்த பெண்கள்கிட்ட பிரச்சனையே தான். சொல்கிற மாதிரியும் சொல்லுவாங்க, சொல்லாத மாதிரியும் சொல்லுவாங்க, பேன்னுவாங்க. பசங்க தப்பாக தைரியமாக சொல்லுவாங்க. நிறைய வார்த்தையை சொல்கிறீங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க சொன்னதில் ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. என்ன அந்த வார்த்தை தெரியுமா? இவ்வாறு செய்யுங்கள், செய்யாதீர்கள். செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள் என்றார். ஆனால் இப்படி ஜெபிக்காதீர்கள், ஜெபம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். செய்யின்னு சொல்கிறாரு, செய்யாத அப்படின்னு சொல்கிறார். எது எதெல்லாம் செய்யாதன்னு சொல்கிறார் அப்படின்னா, வெளிவேடத்திற்காக செய்யாது. அதான் நீங்கள் சொன்னது, இவங்களும் சொன்னாங்க, சகோதரியும் சொன்னாங்க. வெளிவேடத்திற்காக ஜெபம் செய்யாதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெளிவேடத்திற்காக ஜெபம் செய்யாத. பின்ன எப்படி செய்யணுமா? மறைவாக உள்ள தந்தையிடம் ஜெபம் செய்யுங்கள். அப்ப எந்த ஜெபம் கேட்கப்படும்? மறைவாக உள்ள அந்த தந்தையிடம் ஜெபிப்பதுதான் கேட்கப்படும். நீங்கள் வெளிவேடத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. காரணம், நீங்கள் ஜெபிப்பது யாருக்காக அப்படின்னா மக்களுக்காக, மற்றவர்களுக்காக. மற்றவர்கள் உங்களை பெரியவர்களாக மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், ஆஹா, இந்த மனிதன் எவ்வளவு பெரிய ஒரு புனிதராக இருக்கின்றார், எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்த ஒரு மனிதராக ஜெபிக்கின்றார் என்று சொல்லி அவர்களை நாம் போற்றுகின்றது. அதுதான் அவங்க எதிர்பார்த்தது. கடவுளிடம் வேண்டிக் கொண்டு அந்த இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்கின்ற எண்ணம், எதிர்பார்ப்பு அவரிடம் இல்லை. எனவே எப்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார்? மறைவாக ஜெபம் செய்யுங்கள், வெளிவேடத்திற்காக ஜெபம் செய்யாதீர்கள். ஆக செய்யுங்கள், செய்யாதீர்கள், ஒரே வார்த்தையை 2 அர்த்தத்தில் அங்கே பயன்படுத்துகிறார். அடுத்தது இன்னொரு பகுதி வருதுங்க, அதுலேயும் ஆண்டவர் இந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறாரு. என்ன செய்ய சொல்கிறாரு, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் பாருங்களேன், எப்படி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்களேன். ரைட்டு,
இந்த அம்மா கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பேட்டர்னுக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, பிதற்றாதீர்கள், உளராத. எவன் உளருவான்? குடிச்சிட்டு தான் உளருவான். ஏன்னா அவன் என்ன பேசுகிறானே அவனுக்கு தெரியாது. பைத்தியக்காரன் உளர்றது கிடையாது, பைத்தியக்காரன் பேசுகிறதே அப்படி தான். அது நாம் தான் புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் பாருங்கள், இப்போ இந்த குழந்தை ஒரு சத்தம் போட்டுச்சு, அந்த குழந்தைகள் பேசுவதே அப்படி தான். அதை நாம் தான் புரிஞ்சுக்கணும். சில சமயங்களில் இந்த குழந்தைகள் பேசுவார்கள், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க, இந்த குழந்தைக்கு இது தான் தேவைப்படுது, எது தான் சொல்லுது, இதை தான் அது கேட்குது அப்படின்னு அந்த குழந்தை கண்டுபிடிச்சிடும். அந்த குழந்தைக்கு தாய் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. ஏனென்றால் குழந்தையை குறிப்பாக உணர்ந்து அறிந்து கொள்கின்ற அந்த ஒரு தன்மை தாய்க்கு இருக்கிறது, அன்புக்குரியவர்களே. ஆனால் பல நேரங்களிலே இந்த புத்தி மாறுபட்டவர்கள் அவர்கள் பேசுகிறார்கள், உளர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு புரியல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் குடித்தவன் என்ன பண்ணுவான்? அவன் பேசுவானா? உளருவான், உளருவான். அந்த வகையில் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதிகம் பேசி ஜெபம் செய்யாத. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அதிகம் பேசி ஜெபம் செய்யாத. லோட்டா புட்டான்னு போட்டு அந்த டிராக்டர் ஓடுற மாதிரி, நீ வந்து ட்ரில்லர் ஓடுற மாதிரி ஜெபிக்காத. ஏன்? என்ன கடவுள் என்ன செவுடா? அவர் காது என்ன கேட்கலையா? நீங்கள் பாட்டு அடுக்கிக்கிட்டே போறீங்க. அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு அதிகமான வார்த்தைகள் தேவையில்லை. எனவே அதிகமான வார்த்தைகளிலே பிதற்றுவது ஜெபம் இல்லை. அந்த மாதிரி ஜெபம் செய்யாத. ஆண்டவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் கேட்பதற்கு முன்பாக ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்று. அவர் ஒரு நல்ல தகப்பன் அல்லவா? ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய தேவை தெரியாது? ஒரு தாய்க்கு அந்த குழந்தையினுடைய தேவை தெரியாது? கண்டிப்பாக தெரியும். தாயும் தந்தையுமாகி அந்த கடவுள் நம்முடைய தேவை அறியாதவரா என்ன? எல்லாம் அறிந்தவர். எனவே நீங்கள் இப்படி ஜெபியுங்கள். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, தந்தையே, உமது பெயர் போற்றப்படுவதாக, உமது நாமம் வாழ்த்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் வருவதாக, உம்முடைய திட்டம் இங்கே இடம்பெறுவதாக என்று சொல்லி தந்தையை புகழுங்கள். இப்படி தான் நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சில நேரங்களில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நன்றாக பிழைக்க தெரிந்தவர்கள். ஏதாவது தேவைன்னா இந்த பயலோ என்ன செய்வானுவன்? போய் முதல்ல அம்மா கிட்ட தான் போய் எல்லாம் ஐஸ் வைப்பான். அம்மா எப்பொழுதுமே ஒரு உருகுகிற ஐஸ் தான். கொஞ்சம் வெப்பம் கொடுத்தோம்னா அது உருவிடும், அதுக்கு மேலே ஒன்றும் முடியாது. தந்தை கூட கொஞ்சம் நேரத்தில் கல்லாக இருப்பார், ஆனால் அம்மா அது மாதிரி கல்லாக இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது. ஆனால் சமீபத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி பேயெல்லாம் ஏன் தாயாக கொடுத்தார் ஆண்டவர்னு தெரியவே இல்லை. 2 குழந்தைகளை கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் இல்லாத அந்த பேய், நரகத்திலிருந்து வந்த நேரடியாக வந்த அந்த பேய் 2 பச்சிளம் குழந்தைகளையும் கொலை செய்துவிட்டு காதலனுடன் வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த மாதிரி சாக்கடையிலிருந்து வந்த அந்த பன்னியை நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம். அதை போய் தாய் என்ன செல்றது? அதெல்லாம் வந்து மூதேவி, அதெல்லாம் வந்து நரகத்திலேருந்து வெளியே வந்த பேய், தப்பிச்சு உடைய அந்த பேய். இதெல்லாம் தாயின்னே சொல்ல முடியாது, அது தாயே கிடையாது. அந்த தாய் என்ற வார்த்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்படி முடியுது? அந்த குழந்தைகளை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு கான்வென்ட்டில், எங்கேயாவது ஒரு அநாத இல்லத்தில், அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பாக விட்டுட்டு போனால் கூட பரவாயில்ல. நாயை கொண்டு போய் விடுறாங்கய்யா, நாயை கொண்டு போய் விடுறாங்க, அதுக்கு செலவு செய்கிறாங்க. 1 மாதத்துக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி நாய் பாதுகாப்பு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. குழந்தைகளை போய் நாம் இப்படி செய்கின்றோமே, நமக்கெல்லாம் அடிநரகம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. எப்படி தான் மனசு வந்தது? என்ன தான் ஒரு கல் மனசு அந்த பெண்ணுக்கு தெரியல. ஆனால் உண்மையான தாய் என்ன செய்வாள்? அன்புக்குரியவர்களே, அந்த தாய் என்பவள் அந்த பிள்ளைக்குரிய எல்லாவற்றையும் அறிந்தவளாக இருக்கக்கூடியவர். எனவே கடவுளை நாம் எப்படி நினைக்க வேண்டுமாம்? தந்தை தாயாக நினைத்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தந்தை தாயாக நினைத்து ஜெயிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்லா வசங்கண்டவனுங்க. என்ன செய்வான்? அம்மாட்ட போய் உட்காந்துக்கிட்டு, அம்மா அழகாக இருக்கிறம்மா அப்படின்னு ஒரு முத்தம் கொடுப்பான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அம்மா எனக்கு இது வேணுமா, அப்பாட்ட சொல்லுமா, வாங்கி கொடுமா அப்படின்னுவான். முடிஞ்சு போச்சு. இது நேரடியாக நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய தங்கச்சி பையனே இந்த வேலையை தான் செய்கிறான். அதனால் போயிட்டு என்ன பண்ணுவான்? நைஸாக ஐஸ் வைப்பான். உடனடியாக அந்த அம்மா என்ன பண்ணிவிடுவாங்க? கொடுத்துருவாங்க, வாங்கி அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க.
அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி ஐஸ் வைக்கிற பசங்களை பார்த்தீங்களா? இப்படி தான் ஜெபிக்கணும். தந்தையே உம்மை போற்றுகிறேன், தந்தையே உம்மை வாழ்த்துகிறேன், உம்முடைய திட்டம் வரட்டும், உம்முடைய சித்தம் செயல்படட்டும், ஆண்டவரே தந்தையே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே அன்புக்குரியவர்களே, எப்படி ஜெபிக்க கூடாது, செய்யக்கூடாது, செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது அடிப்படையாக வைத்துக்கொண்டு நிறைய நேரங்களிலே நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்பதற்கு முதல் காரணம் போகின்றோம். முதல் காரணத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதல் காரணம் என்ன தெரியுமா? இதுதான் தொடக்கத்திலிருந்தே இருந்து வருகின்ற ஒரே காரணம். என்ன காரணம் என்று சொன்னால் சுயநலம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சுயநலம். நான் என்ற அகங்காரம், அகந்தை. இந்த அகந்தை தான் அன்புக்குரியவர்களே, நான் என்ற அந்த சுயநலம் என்பதுதான் ஜெபத்திற்கு முதல் தடையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, யாக்கோபு கடிதத்திலே 4ஆம் அதிகாரம், யாக்கோபு கடிதம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4:3. யாக்கோபு 4:3. ஏன் மற்றவங்களை படிக்க வைக்கிறது அப்படின்னாக்கா, நான் கதை விடலன்னு அர்த்தம். நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏன் பெற்றுக்கொள்வதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, ஒருத்தன் போய் வேண்டிட்டானா. என்ன வேண்டிட்டான்? ஆண்டவரே, நான் நல்லா இருக்கணும், என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் நாசமாக போகணும், எல்லா இடத்துலையும் நல்ல மழை பெய்யணும், இந்த அயோக்கிய பெயர் வீட்டில் மட்டும் மழையே பெய்யக்கூடாது, அவனுடைய நிலப்புலங்கள்லாம் செழிக்கவே கூடாது, என் புள்ள நல்லா இருக்கணும், அவன் புள்ள நல்லாவே இருக்கக்கூடாது. இது ஜெபமா? இதுதான் சுயநலம். எனக்காக மட்டும் ஜெபிக்கிறது, அடுத்தவனுக்கு அழிவை தேடுவது, அடுத்தவனுக்கு நாம் கெடுதியை நினைப்பது. அன்புக்குரியவர்களே, பகைவனுக்கு கூட கெடுமதியை நினைக்காதீர்கள். இன்றைக்கு என்ன நடக்குது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம நாட்டில் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் நம்முடைய அருட்சகோதரிகளை 2 பேரை கைது செய்திருக்கின்றார்கள். வடநாட்டிலே சத்தீஸ்கர் என்ற அந்த மாநிலத்திலே கூர் என்ற அந்த இடத்திலே 2 அருட்சகோதரிகளை சிறையிலே வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் என்ன தப்பு செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு தப்பும் செய்யலை. இயேசுநாதர் போல தான் இன்றைக்கும் அதே நிகழ்ச்சி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. 2 பிள்ளைகளை அவர்கள் கூட அழைத்து சென்றார்கள். எதற்காக அழைத்து சென்றார்கள்? வேலை வாய்ப்பு தேடி அந்த ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கலாம் என்று அவர்கள் தங்களோடு அழைத்து செல்கிறார்கள். அங்கே இருக்கின்ற ஒரு சில ரவுடி, ஒரு சில பொறுக்கிகள் என்ன செய்கிறாங்க, நீங்கள் மதம் மாற்றுறீங்க அப்படின்னு. இந்த மதம் மாற்றுறீங்கன்ற வார்த்தை பைத்தியம் கூட சொல்ல மாட்டான். ஏனென்றால் இன்றைக்கு மருந்து மாத்திரை கொடுத்து கூட யாரையும் மாற்ற முடியாது. ஏனென்றால் எல்லோரும் படித்தவர்கள், எல்லோரும் அறிவு உள்ளவர்கள், எல்லோரும் புத்தி உள்ளவர்கள். சில நேரங்களில் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதை பாருங்கள், நம்ம என்ன சொன்னாலும் மாலை போட்டு தான் இருப்பாங்க. நற்கருணை எங்கே இருக்குது, அங்கே போய் மாலை போடுவாங்க. நம்ம பக்தி அவ்வளோதான், பரவாயில்ல விடுங்க. ஆனால் சில நேரங்களில் இந்த மதமாற்றம் என்ற ஒரு சொல்லை தவறாக பயன்படுத்தி குற்றம் சாட்டி பல்வேறு வழிகளிலே நம்மை பழி வாங்குவார்கள். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, இந்த மனிதர்கள், இந்த தீயவர்கள், இந்த கள்வர்கள் என்ன ஆகணும்? இவன் இதோட காலியாக போயிடணும், திரும்பி வீட்டுக்கே போகக்கூடாது, போகக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகி இவன் ஒன்றும் கண்ணு ஒன்று இல்லாத இவன் சாவணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டா கடவுள் கொடுப்பாரா? கடவுள் கொடுப்பாரா? கொடுப்பாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா அவன் செத்தா நல்லா தான் இருக்கும் போல இருக்கு ஆமை அப்படின்னு நினைக்கிறீங்க. கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த ஜெபத்தை எல்லாம் நிச்சயமாக கேட்க மாட்டார். வேற எந்த மாதிரி நம்ம ஜெபிக்கணுமா? ஆண்டவரே, அவனுக்கு நல்ல மனசை கொடு, அவன் மனம் மாறணும், அவனுக்கு நல்ல புத்தியை கொடு, நாங்கள் செய்கிறது நல்ல காரியம் என்பதை அவனுக்கு தெளிவுபடுத்து. அதைத்தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறார். எனவே ஜெபம் செய்யும் பொழுது தீய எண்ணங்களோடு நீங்கள் கேட்காதீர்கள், தீமையை விரும்பி நீங்கள் கேட்காதீர்கள். மாறாக உங்களுடைய சிற்றின்ப நாட்டங்களுக்கு பதிலாக நீங்கள் நன்மையை தேடுங்கள், நல்லதை நினையுங்கள். சுயநலத்தை நீங்கள்
அறுத்து எடுத்து நான் என்ற அகந்தையை நீங்கள் போக்கி ஜெபியுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார், எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் நன்மையைத்தான் அவர் செய்வார். இப்பொழுது இன்னொரு வாசகம் வாசிக்கின்றோம். 1 அரசராகமம். அரசராகமம் முதல் புத்தகம் 18வது அதிகாரம். அரசராகமம் முதல் புத்தகம் 18வது அதிகாரம் 36 முதல் 38 வரைக்கும். 1 அரசராகமம் 18ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரைக்கும். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் நீரே என்றும், இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படி செய்தேன் என்று இன்று விளங்க செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். நீரே கடவுள் என்பது இவர்களை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே இவருடைய மனங்களை மாற்றும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் யாவே அவருக்கு செவிமடுத்தார். அந்த பலிப்பொருட்கள் எரிக்கப்பட்டு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த யாவே கடவுளுக்கு எதிராக இருந்த வாவால் தெய்வத்தை வழிபட்டவர்கள் காலை முதல் மாலை வரை ஒரே கூச்சல் போட்டு வேண்டினார்கள். எந்த ஜெபமும் எடுபடவில்லை, எந்த ஜெபமும் கேட்கப்படவில்லை. எனவே அது ஜெபம் அல்ல, அது உளறல், அது கற்றல். அந்த வகையிலே உண்மையான ஜெபம் என்பது என்ன என்று சொன்னால், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஜெபம் நன்மைக்கான ஜெபமாக இருக்க வேண்டுமே ஒழிய தீமைக்கான ஜெபமாக இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். ஓகே, வானத்தை அண்ணாந்து பார்த்து, அந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக நாம் கவனிக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து. சொல்லுங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் ஜெபம். ஆண்டவர் இயேசுவுக்கு அதை செய்ய முடியாதா? அவர் கடவுள் தானே, அவர் கடவுளின் மகன் தானே. ஆனால் நன்மையை செய்வதற்காக, இந்த மக்களுடைய பசியை போக்குவதற்காக, தனக்காக அல்ல, தன்னுடைய பெருமைக்காக அல்ல. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவரை அரசராக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினாலும் அவர்களிடமிருந்து அவர் நழுவி சென்றார் என்று தான் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, தனக்காக செய்யவில்லை, தன் பெருமைக்காக செய்யவில்லை, தான் கடவுளுடைய மகன் என்று நிரூபிக்க செய்யவில்லை. மக்களுடைய பசியை ஆற்றுவதற்காக அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அப்படி அண்ணாந்து பார்க்கின்ற வேளையிலே அந்த அற்புதத்தை அவரால் செய்ய முடிந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சமீபத்திலே ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று நினைக்கின்றேன், சிஸ்டர் சகாயமரி, நம்முடைய இமாக்குலேட் அருட்சகோதரி அவர்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலே பூண்டி என்ற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக்கேல்பட்டி, அது கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்தது. அந்த அருட்சகோதரியை கைது செய்தார்கள். ஒரு பெண் இறந்து விட்டாள், தற்கொலை செய்து கொண்டாள். அந்த பெண்ணை இந்த அருட்சகோதரி கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினாங்க. அதனால தான் என்னன்னாக்கா, இந்த மாதிரி அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு தண்டனையை கொடுத்தாரு அப்படின்னு பல பேர் நினச்சாங்க. அவங்க மேலே ஒரு பழியை சுமத்தி ஜெயிலில் போட்டாங்க. அவங்கள சிறைப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு பத்திரிகை நிருபர் வந்து கேட்குறார், அம்மா, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுங்கள், நீங்கள் பெண் என்பதனால் உங்களை உடனடியாக அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போயிடுவாங்க, அதன் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு. பாருங்கள், இத்தனை கயவர்கள் இருந்தாலும் அதில் ஒரு நல்லவர் இருக்கான் பாருங்கள். அந்த மனிதன் கேட்கின்றான். அப்பொழுது அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு?
இதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற சாட்சிய வாழ்வு. பிரைஸ் தி லார்ட், Praise the பிரைஸ் தி Lord. லார்ட். Praise the Lord. என்ன ஜெயிலில் கொண்டு போய் போட போறான், பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. லஞ்சம் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன், நான் செய்தது தவறாக இருந்தால் தண்டனையை அனுபவிக்கின்றேன், நான் செய்தது சரி என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு அற்புதமான விடுதலையை கொடுப்பார் என்று சொன்னார். இறுதியாக அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்தார்கள் அந்த அருட்சகோதரி. பிரைஸ் தி லார்ட், Praise the பிரைஸ் தி Lord. லார்ட். Praise the Lord. அன்புக்குரியவர்களே, எனவே நாம் தீமையின் உள்ளார்ந்த வகையிலே இந்த ஒரு சுயநலத்திற்காக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், பிறருக்கு தீமையை நினைத்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு பலன் கிடைக்காது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது என்பது தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தடை என்ன அப்படின்னா பாவம். எல்லாம் சொல்லுங்க, பாவம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பாவம். பாவம். பாவம் எங்க இருக்குது? பாவம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்குது. முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க உலகம் பசாசு சரீரம் அப்படின்வாங்க. எங்கடா இருக்கு அப்பா அந்த உலகம்? எங்க இருக்கு அந்த பசாசு? எங்க இருக்கு அந்த சரீரம் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த உலகம் எங்க இருக்கு தெரியுமா? இங்க தான் இருக்குது. இந்த பசாசு எங்க தெரியுமா இருக்குது? நான் தான் அந்த பசாசு. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் தான். உலகம் எங்கடா இருக்குது? இங்க இருக்குது. பசாசு எங்க இருக்கு? சரீரம் எங்கடா இருக்குன்னா நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்குது. இது என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு விடுதலை. அன்புக்குரியவர்களே, உலகம் பசாசு சரீரம். உலகம்னா என்ன? வேறு ஒரு உலகம், ஒரு இன்ப உலகம், ஒரு மகிழ்ச்சி உலகம் என்று நாம் நினைக்கின்றோமே. ஒன்றும் இல்லை. நம்ம பாண்டிச்சேரிக்கு நிறைய பேர் எதுக்கு வரான்? பாண்டிச்சேரியில் நாம் இருக்கிறோம், நமக்கெல்லாம் அது ஒரு முக்கியமாக தெரியல. ஏன்னா நம்ம தண்ணியிலே இருக்கிற மீன், அதனால் அந்த மீனுக்கு ஒன்றும் தண்ணி தேவைப்படாது, அது பாட்டு கிடக்கும். ஆனால் இந்த தண்ணியை தேடி ஓடி வருது பாரு ஒரு மீன், அது தண்ணியிலே உழுந்து கிடக்கணும்னு ஆசைப்படும். நிறைய பேர் என்ன சொன்னால், ஓ பாண்டிச்சேரியா, ஓ போயிட்டோம் வந்துடுவீங்களா இன்றைக்கி எப்படி அப்படின்வாங்க. என்ன பாண்டிச்சேரினா இது ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கிறான், லூசு பாயிலுவேன். இந்த பாண்டிச்சேரியில் எவ்வளவு பெரிய அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது, எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது, எவ்வளவு பெரிய ஒரு கலாச்சாரம் இருக்குது, எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமான இந்த பிரெஞ்சு நாகரிகம் இருக்குது, கட்டடங்கள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுருவான். இந்த குடிச்சிட்டு கும்மால் அடிக்கிறத மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பான். அன்புக்குரியவர்களே, அதெல்லாம் உணவினுடைய ஒரு அங்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய பண்ணி நாய்க்குட்டி மாதிரி குடிச்சிட்டு அங்கங்கே படுத்து கிடக்கிறது அது மனித கலாச்சாரமே கிடையாது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, பாவம் எங்கடா இருக்குதுன்னாக்கா அங்கே தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. திருப்பாடல் 66, திருப்பாடல் 66 18 முதல் 19 இந்த வசனங்களை படிங்க. திருப்பாடல் 66 18 19. என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திடுவேன் ஆகில் என் தலைவர் எனக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார் என்று சொல்கிறார். அடுத்தது பாருங்க 19ஆம் வசனம். ஆனால் உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார், என் விண்ணப்ப குரலை உற்று கேட்டார். எனவே 20வது வசனம், என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, இறைவன் போற்றி என்று அந்த சங்கீத ஆசிரியர், திருப்பாடல் ஆசிரியர் முடிக்கின்றார். என்னுடைய உள்ளத்தில் தீய எண்ணங்களை நான் வளர்த்திருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, நாம் தூய்மையான மனத்தோடு இருக்க வேண்டும். இப்போ புரியுதுங்களா? திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக ஏன் நாம் மனத்துயர் வழிபாடு செய்ய வேண்டும், ஏன் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும்? அந்த தீய எண்ணத்தோடு தீய பாவத்தோடு நாம் வருவோம் என்று சொன்னால் அந்த நற்கருணை நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது, கொடுக்காது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குப்பி இருக்குது, ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டிலில் நீங்கள் தண்ணீரை ஊற்றுறீங்க. அப்போ அந்த பாட்டிலில் அந்த குப்பியில் தண்ணீர் உள்ளே போகுமா இல்லையா? கண்டிப்பாக போகும், இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த குப்பியை, அந்த பாட்டிலை ஒரு மேலே ஒரு சின்ன ஒரு மூடியை போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அந்த குப்பியில், அந்த பாட்டிலில் தண்ணீர் இறங்குமா? இறங்கவே இறங்காது. ஏனென்றால் அதுதான் பாவம். அந்த பாவம் என்ன செய்கிறது? அந்த அருளை தடுக்கிறது. நாம் ஜெபிக்க இருக்கக்கூடிய மனநிலையை மாற்றுகிறது. இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவை அது முறிக்கிறது. அந்த பாவம் தான் இருக்கக்கூடாது. அந்த பாவம் இல்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஆண்டவர் நமக்கு கேட்டதை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே,
அந்த பாவத்தை நாம் அகற்ற வேண்டும். தாவீது ராஜா, அந்த ராஜாவை போன்று ஒரு ராஜா இல்லை. யார் சொன்னது? கடவுளே சொல்றாருங்க. கடவுளே சொல்றார். என்ன சொல்றாரு? இவன் என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். வேற யாருக்கும் அந்த வார்த்தையை கடவுள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லவில்லை. சவுல் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனை ஆண்டவர் அரியணை நின்று அகற்றினார். காரணம் என்ன? அவனுடைய பாவ வழியை அவர் அறிந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற விதமாக சவுலை அரியணை நின்று அகற்றிய ஆண்டவர் அதற்கு பிறகு ஒரு நல்ல அரசனை ஆண்டவர் ஏற்றுகின்றார், அரியணை சூட்டுகின்றார். அந்த அரசன் பெயர்தான் தாவீது. அந்த தாவீதை பாருங்கள், அவனும் பலகீனமான மனிதன், அவனும் தவறு செய்கின்றான். அந்த தவறு செய்த பிறகு நாத்தான் என்ற ஒரு இறைவாக்கினர் அங்கே போகின்றார். அவர் என்ன சொல்கின்றார்? அந்த அரசனிடம், நீ பாவம் செய்தாய். உடனடியாக தாவீது மனம் வருந்துகிறான், மனம் மாறுகிறான், தான் செய்த தவறை அவன் ஏற்றுக்கொள்கிறான். திருப்பாடல் 51 என்ற அந்த பாடலை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த பாடல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் நமக்கு அறிவுறுத்துவதாக இருக்கிறது. அந்த பாவத்தை அவன் அறிக்கையிட்ட பொழுது ஆண்டவர் அந்த அரசனுக்கு அற்புதமான ஆற்றலை கொடுத்தார். மிகப்பெரிய ஒரு பெருமையை அவனுக்கு கொடுத்தார். அந்த பெருமை தான் என்ன? இவன் என் இதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கின்றான் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் வேறு யாருக்கும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட பாருங்கள், எருசலேமுக்கு உள்ள எந்த கல்லறையும் இருக்கக்கூடாது, இருக்காது. இன்றைக்கு நீங்கள் போய் பாருங்கள், எருசலேம் ஒரு சுற்றுச்சுவர் மதில் சுவர்ந்த ஒரு ஊர், ஒரு நகரம், ஒரு புனித இடம். அந்த இடத்திலே கல்லறை என்பதற்கு இடமே இல்லை. அந்த கல்லறை இல்லாத இடத்திலே ஒரே ஒரு கல்லறை மட்டும் வச்சிருக்கிறாங்க. அது யாருடைய கல்லறை? தாவீது ராஜா கல்லறை. அங்கே போய் வேண்டிக்கிறாங்க. நானும் போனேன், போன முறை போனப்போ அங்கேயும் நானும் போய் வேண்டிக்கிட்டேன். நிறைய புகைப்படங்கள்லாம் நாங்கள் எடுத்தோம். தாவீது ராஜா கல்லறை மட்டும்தான் அங்கே இருக்குது. அப்படின்னா அந்த தாவீது ராஜாவை இந்த மக்கள், இந்த யூத மக்கள், இறைவனே அந்த அளவுக்கு புனிதப்படுத்தி உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த தாவீது ராஜா பாவியாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு மனமாறிய ஒரு சிறந்த மன்னனாக இருந்ததனால் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாவம் நம்மிடம் இல்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும் என்பதற்காக இந்த வசனங்களை நாம் படிக்க வேண்டும். மேலுமாக சமாரிய பெண், இந்த சமாரிய பெண் ஆண்டவரிடம் ஜெபித்தார். என்ன ஜெபித்தார்? எனக்கும் அந்த தண்ணீரை கொடுமையா, தாகம் இனிமே எடுக்காதுன்னு சொன்னீரே, அந்த தண்ணீரை எனக்கும் கொடு என்று ஆண்டவர் சொன்னார். அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அந்த தண்ணீரை ஆண்டவர் அவருக்கு அளித்தார் என்று பார்க்கின்றோம். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. எப்பொழுது கேட்கப்பட்டது? அந்த பெண் தன்னுடைய பாவத்திற்காக மனவருந்திய பிறகு, பாவம் போன பிறகு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கின்றார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பாருங்கள். உனக்கு யாரும் தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஆண்டவரே, யாரும் தீர்ப்பிடவில்லை. ஆக நானும் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன். இனி பாவம் செய்யாதே, உன்னுடைய பாவம் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகுதான் எழுந்து போ என்று அந்த பெண்ணுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கே கேட்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே இந்த பாவம் இல்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமது ஜெபத்தை கேட்பார் என்ற ஒரு உணர்வோடு எழுந்து நின்று இப்பொழுது ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நம்முடைய மறைவுரை சிந்தனையை நாம் செலுத்துவோம். எழுந்திருப்போம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடலை எடுத்துக்கொள்வோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும் என்ற பாடலை உற்சாகமாக பாடி இதோ இந்த மறைவுரை சிந்தனைக்கு நாம் இன்னும் ஆழமாக இறைவனை அழைத்து செல்ல நாம் முற்படுவோம். எல்லாம்
எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லோரும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லோரும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எல்லோரும் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. அமருவோம். சரியாக 10:30 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும். சாவகாசமாக மற்ற கருத்துக்களையும் பார்த்துருக்கலாம். இப்பொழுது நேரம் ஆகிவிட்டதனால் நாம் சுருக்கமாக இந்த 3வது கருத்தையும் 4வது கருத்தையும் நாம் சிந்திக்கின்றோம். 3வது என்ன தடை? இப்போ முதல் 2 தடையை பார்த்துட்டோம். முதல் தடை என்ன? சுயநலம். மற்றவர்களுக்கு தீமை நினைப்பது, எனக்கு மட்டும் நல்லது நினைக்கிறது. அதுதான் ஒரு தடை. இந்த மாதிரி ஜெபம் கேட்கப்படாது. 2வது தடை என்ன? சத்தமாக சொல்லுங்கள். ஐயையோ இவ்வளோதானா? பாவம் உங்களை விடாமல் சொல்ல விடாமல் பண்ணுது. எல்லாம் சொல்லுங்கள். பாவம் சொல்லுங்கள். பாவம். ஓகே. இந்த பாவம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் ஜெபம் கேட்கப்படாது. 3வது தடை என்ன தெரியுமா? இறை விருப்பத்தை நாடாதது. கடவுள் என்ன நினைக்கிறார் அது நினைக்கிறதே கிடையாது. பிடிச்சி ஒரு வழியாக ஆக்கி நாம் நினைக்கிறது தான் நடக்கணும். இதுதான் பிடிவாதம் அப்படின்றது. சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அருமையாக அந்த பிடிவாதத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். விட்ட மாட்டான். அழுது புலம்பி புரண்டு உருண்டு எப்படியாவது சாதிச்சிருவோம். கடைசியாக நாம் என்ன பண்ணுவோம்? ஏமா இந்த குழந்தை இப்படி பண்ணுற, குடுமா அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு நாள் ஃப்ரான்ஸில் கர்ஃபூர் அப்படின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த கர்ஃபூர் அப்படின்றது அப்பா அம்மாவை தவிர எல்லாத்தையும் வாங்கிடலாம். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே இருக்கும்.
எல்லாமே இருக்கும். நான் படிக்கின்ற பொழுது விடுமுறை 2 நாட்கள் விடுமுறை, சனிக்கிழமை விடுமுறை என்று சொன்னால் அங்கே தான் போவேன். ஏறக்குறைய பாதி நாள் அங்கே தான் இருப்பேன். கடைசியில் என்ன வாங்கிட்டு வருவேன்? ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டேன். வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு 2 புஸ்தகம் படிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்துட வேண்டியது தான். அவ்வளோதான். நம்மள்ட்ட எது காசு அங்கே போய் வாங்குறதுக்கு? ரெண்டாவது, அங்கே போய் வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஆண்டவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அங்கே போய் வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அங்கே ஒரு பையன், ஒரு பொடியன் என்ன பண்ணுறான், அந்த தள்ளு வண்டி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த தள்ளு வண்டியில் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு வராங்க. இந்த குழந்தைய என்ன செஞ்சுட்டாங்க, மேலே உட்கார வச்சுட்டாங்க. இந்த தள்ளு வண்டி மேலே எல்லாம் உட்கார வச்சுட்டாங்க. இவனும் ஜாலியாக வரான். குழந்தைகள் என்றால் எப்பொழுதும் எல்லோரும் விருப்பப்படுவார்கள். எனக்கும் அப்படித்தான். ஆனால் பூச நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் கராம்புரான் கத்தனா அது முடியாது எனக்கு. ஆனால் குழந்தைகள்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த நேரத்தில் கிடைச்சிடும். அந்த அளவுக்கு குழந்தைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த குழந்தைகள் சிரித்து விளையாடி ஒரு மகிழ்ச்சியாக ஒரு குதூகலமாக இருக்கிறாங்கன்னாக்கா கரையாத கல்லும் கூட கண்டிப்பாக கரைஞ்சிடும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த குழந்தை என்ன செய்கிறான், எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு. அம்மாவுக்கு தெரியாதா எதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி? அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வேண்டாம் துஷ்பா அப்படின்றாங்க, தொடாத அப்படின்றாங்க. ஆனால் அவன் விட மாட்றான். ஒரே சத்தம், கத்துறான், ஒரே கூச்சல் தான் அங்கே. அப்புறம் கடைசியாக என்ன சொன்னான் தெரியுமா? அதான் எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. அந்த சின்ன பையன் எங்கே தான் இதை கண்டுபிடிச்சான், எங்கே தான் இதை கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எனக்கு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு கத்துறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எனக்கு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. போய் என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா கிட்ட, ஏம்மா ஒரு ஆசைக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி கூடம்மா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சாக்லேட்டை ஒரு அம்மா என்ன பண்ணிடுச்சு, எடுத்து அவங்க கையில் கொடுத்தே போயிடுச்சு. நான் பே பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் எடுத்துக்கிட்டும் போ அப்படின்னு அந்த அம்மா கொடுத்துருச்சு. பாருங்கள் எப்படி சாதிச்சிட்டான் பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு ஆளாக இருப்பான் பாருங்கள். இன்னொருத்தன் அந்த மாதிரி தான் சரியாக ஒரு சாதுரியமாக, இன்னொருத்தன் அதே போல் இதே மெத்தடில் அவனும் ஜெபம் பண்ணான், அவனும் அதை பெற்றுக்கிட்டான். யார் தெரியுமா? யார்ப்பா? யார்? நல்ல கள்ளன். யார் சொன்னது? வெரி குட், சூப்பர். யார் சொன்னது? நீ தான் சொன்னியா? வெரி குட், எக்ஸலன்ட். ஜோரா கை தட்டுங்க. பாருங்கள், அந்த பிள்ளை உடனடியாக அந்த கனெக்ஷனை கண்டுபிடிக்குது பாருங்கள். அவன் பெரிய திருடன், அவன் பேரே திருடன் தான். அவனுக்கு பேர் வச்சான் பாரு, நல்ல திருடன் பேர் வச்சான். பாம்பு விஷம், அதுக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சுருக்கான் பாரு, நல்ல திருடன். ஏன் தெரியுமா? அவன் யார்கிட்ட திருடினான் பார்த்தியா? இயேசுவிட்டே திருட்டான், கடவுள்கிட்ட திருடினான், நல்ல திருடன். அவன் எதை திருடினான் தெரியுமா? மோட்சத்தை திருடி விட்டான். அதனால தான் அவனுக்கு நல்ல கல்லன்னு பேர் வச்சான் பாரு. அன்புக்குரியவர்களே, என்னை நினைவு கூறும் அப்படின்னு ஒரு நடிப்பு நடித்தான் பாரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? யாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. பெத்த தாய் கூட இந்த வார்த்தை சொல்லலை. என்ன சொல்கிறாரு? இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். திருடிட்டான், சாதிச்சிட்டான், அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, எதிர் ஏன் என்று கேட்டீங்கன்னா, இறை விருப்பத்தை அவன் தேடினான். நீர் விரும்பினால் என்று நினைத்தான். இறை விருப்பத்தை அவன் தேடினான், அவன் அந்த அருளை பெற்றுக்கொண்டான். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த இறை விருப்பத்தை தேட வேண்டும். இதற்கு ஒரு சில உதாரணங்கள் விவிலியத்திலே இருக்கிறது. பிலிஸ்தியர்களுடைய போர் நடக்கிறது. சவுல் அந்த போரிலே தோற்கடிக்கப்படுகின்றான். ஏன் தோற்கடிக்கப்படுகின்றான் என்று சொன்னால், அது இறைவனுடைய திருவுளம் அல்ல, இவன் வெற்றி பெற வேண்டும் என்பது. எனவே தான் அங்கே அவன் தோல்வியை அடைகிறான். மாறாக இந்த சவுல் கடவுளுடைய விருப்பத்திற்கு எதிராக இருந்ததனால் அவன் தோல்வியை தழுவுகின்றான், வெற்றியை அடையவில்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவனது ஜெபத்தை கேட்கவில்லை, அவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை, மாறாக அவனுக்கு தோல்வியை கொடுத்தார், தண்டனையை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நான் விரும்புவது நடக்கணும் அப்படி நினைக்கிறது ஜெபம் இல்லை. நீ கேளு, சண்டை போடு, உடாப்புடியாக வேண்டிக்க, கடைசியாக என்ன, நீங்கள் விரும்புவது போல நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு நாம் ஜெபிப்போம். அப்படின்னா அதுதான் ஜெபம். துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும், ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஜெபம். அந்த ஜெபம் கேட்கப்படுமா, கேட்கப்படாதா?
சத்தமா சொல்லுங்க, கேட்கப்படும் சத்தமா கேட்கப்படும் கேட்கப்படும். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. Praise the Lord. அந்த ஜெபம் கேட்கப்படும். கடைசியா 4வது தடை என்ன தெரியுமா? பகைமை உணர்வு, வர்மம், வைராக்கியம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஒன்றும் நடக்காது. 1 பேதுரு எழுதிய முதல் கடிதம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவ்வாறே அவ்வாறு திருமணம் ஆண்களே ம். உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். நல்லா கவனிக்கணும். தடையின்றி இறைவேண்டல் செய்ய வேண்டும். பொண்டாட்டியை புத்துன்னு போட்டு அடிச்சுட்டு எல்லா மூர்க்கத்தனமும் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா தடையின்றி உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாது, கேட்கப்படாது. சூரியன் மறைவதற்கு முன்பாக நாம் சமாதானம் ஆகிவிட்டால் நிச்சயமாக அந்த ஜெபம் கேட்கப்படும். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். மத்தேயு 5, 23, 24. நீங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வருகின்ற பொழுது சகோதரன் சகோதரிக்கு உங்கள் மேல் மனத்தாங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் காணிக்கை என்ன செய்யணுமா? அங்கே விட்டுடுங்க, போய் சமாதானம் செஞ்சுட்டு வாங்க, பிறகு உங்கள் காணிக்கையை கொடுங்க. அது ஏற்கப்படுவதாக இருக்கும், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபமாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே பகைமை இருக்கக்கூடாது. மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும் என்பதை உள்ளூர உணர்ந்து நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத நிலையிலே அதற்கான காரணங்கள் 4ஐ நாம் இப்பொழுது அறிந்து கொண்டோம். முதல் காரணம் சுயநலம், நான் என்ற அகங்காரம். 2வது காரணம் பாவம். 3வது காரணம் இறைவனுடைய சித்தத்தை நாடாதது, இறை திருவுளத்தை நினைக்காதது. 4வது காரணம் பகை உணர்வு. 4வது சத்தமா சொல்லுங்க, பகை உணர்வு. பகைவின் உணர்வோடு நாம் ஜெபிக்குவது. இந்த 4 காரணங்கள் இருந்தால் நம்முடைய ஜெபம் எடுபடாது, கேட்கப்படாது. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு நன்றாக உண்மையான உணர்வுபூர்வமான ஜெபத்தை நீங்கள் வாழ்வில் எடுக்க வேண்டும், வரன் பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது அனைவரும் மண்டியிடுவோம். இயேசுவின் திரு இதயத்துக்கு மக்களை ஒப்பு கொடுக்கின்ற ஜெபம். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரே, முது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், உமக்கே உரிமையாக இருக்க விரும்புகிறோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றித்திருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் அது திரு இதயத்தை எங்களை உம்மை முழுமனதோடு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதருள் பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு பலர் உமது கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாமென்று ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் முது திரு இதயத்தின்பால் ஈர்த்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாய் இருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்துவர்களுக்குமே மட்டுமன்றி உம்மை விட்டு பிரிந்திருக்கும் உதாரி பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருதி சாகாதபடி தங்கள் தந்தையின் இல்லத்துக்கு விரைவில் வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகி இருப்போருக்கும் அரசராய் என்றும் இருப்பீராக. எங்கும் ஒரே மெய்ப்பரும் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் நீர் அழைத்து சேர்த்தருள்வீராக. ஆண்டவரே, முது திருச்சபை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈந்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் உரிமைப்பாட்டையும் அமைதியையும் அளித்தருளும். இவ்வுலகிலே ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரல் ஒளியாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்த பெறுவதாக. என்னும் வாழ்த்தொலி விடாது எழுவதாக. ஆமென். அண்டியிடுவோம். பணிந்து ஆராதிப்போம்.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.